நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, Google மை பிசினஸ்ல உங்க பிசினஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நெறைய ரிவ்யூ குடுப்பாங்க. சில பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்துருவாங்க. பேடா குடுத்துருவாங்க. ஸோ அத வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம இந்த 2 விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிவ்யூ வந்து டெலீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 2வது அந்த ரிவ்யூஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணாம இருப்பாங்க. நீங்க Google மை பிசினஸ் உங்க பிசினஸ் வந்து Google மை பிசினஸ் நான் நல்லா கொண்டு போணும், நல்லா எஸ்டபிளா இருக்கணும்னா, இந்த 2 மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் சொல்ற மாரி அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்களுடைய Google மை பிசினஸ் அக்கவுண்ட் வந்து குரோ பண்ணணும். அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. நம்பர் ஷோ ஆகல. இந்த மாரி ரிவ்யூ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இந்த மாரி எந்த சர்வீஸா இருந்தாலும் எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நெறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, Google மை பிசினஸ் கீழ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் குடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு பேட் சர்வீஸ், நாட் அட்டெண்ட் த கால், ஃபோன் எடுக்க மாட்றாங்க. பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணல. எனக்கு வந்து இந்த மாரி டேமேஜான ப்ராடக்ட் குடுத்துட்டாங்க. டேமேஜான சர்வீஸ் பண்றாங்க. இந்த மாரி குடுத்தாங்க. இந்த மாரி என்ன ரிவ்யூஸ பார்த்த உடனே, அது யாரு அந்த ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க தப்பான ரிவ்யூ பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த கடைக்கு வந்து இவர் தான் அத பண்ணியிருப்பாரு, அவர் தான் அத பண்ணியிருப்பாருன்னு ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, நமக்கு இப்ப தெரிஞ்சவர் அந்த ரிவ்யூ போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "சார் இந்த மாரி உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? நான் சால்வ் பண்ணி தர்றேன் சார். இந்த கூகுள் பிளஸ்ல இருந்து ரிவ்யூ வந்து ரிமூவ் பண்ணுங்க சார்." அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனை நமக்கு யாரு ரிவ்யூ பண்ணாங்கன்னே தெரியாது. நெறைய கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ ஒருத்தர் உதாரணத்துக்கு, "நீங்க வந்து ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது கீழ போய் கமெண்ட் பண்ணுங்க. சாரி ஃபார் தர் மிஸ்டேக் சார். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் ஒரு 2, 3 பேர் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஃபோன் கால்ஸ் வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ சில நேரங்கள்ல எங்களால வந்து இந்த கால்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிரும். சாரி ஃபார் த டிலே சார். உங்களுக்கு எந்த கொரியா இருக்கு சொல்லுங்க. உங்களுடைய பர்சனல் நம்பர் குடுங்க. நான் கால் பண்றேன். அப்படி இல்ல அதர்வைஸ் இன்னொரு தடவ கால் பண்ணுங்க. நாங்க பிக் பண்றோம் சார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூல வந்து பாசிட்டிவா ரிப்ளை பண்ணுங்க. ஏன் இப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஒரு பேட் ரிவ்யூல பாசிட்டிவா ரிப்ளை பண்ணீங்கன்னா, இப்போ காமனா ஒருத்தர் உங்க பிசினஸ் நேம் போட்டு சர்ச் பண்ணும்போது, அவரு உங்களோட ரிவ்யூஸ் தான் படிப்பாரு. உங்கள்ட்ட போலாமா, வேணாமான்றது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து அந்த ரிவ்யூஸ் தான் படிப்பாரு. ஸோ அந்த ரிவ்யூல நீங்க நெகட்டிவ் ரிவ்யூக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க தெரியும்போது, உங்களோட அந்த பிசினஸ் குவாலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு அடுத்தடுத்து பிசினஸ் வரும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா 2 மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரிவ்யூ வந்து டெலீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. 2வது அந்த ரிவ்யூக்கு வந்து ரிப்ளை பண்ணாம இருக்க ட்ரை பண்ணாதீங்க. அந்த ரிவ்யூக்கு ஹானஸ்ட்டா ரிப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் தெரிஞ்ச ஆளா இருக்க பட்சத்தில அவங்களுக்கு கால் பண்ணி, "என்ன சார் ப்ராப்ளம்னு" சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிட்டு, அதாவது சொன்ன உடனே ரிவ்யூ போட சொல்லாதீங்க. அவர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரோ, அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மாரி Google மை பிசினஸ் ரிலேட்டட் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.